ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டே. எஸ், டைட்டில் பார்த்தே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்துட்டு Q&A vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ரீசெண்டாக வந்து நம்ம சேனலில் வந்துட்டு என்னோடய ஹெட் ஷேவ் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. நாட் ஓன்லி இன் யூடியூப் பட் ஆல்சோ இன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம். அண்ட் அதுலேயுமே வந்து நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ்லாம் வந்துருந்துச்சா. ஸோ வாட் ஐ தாட் ஓகே கேன் மேக் டவுன் ஆஃப் ஆல் தோஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தம் இன் அ vlog மாதிரி நான் நினச்சிருந்தேன். அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து ஹெட் ஷேவுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதையே வந்து பர்டிகுலராக ஒரு தனி வீடியோவாக வந்து போட சொல்லியிருந்தீங்க. ஸோ வாட் ஐ தாட் ஐ கேன் மேக் திஸ் vlog ஃபார் Q&A அண்ட் த எக்ஸ்பீரியன்ஸ் வாட் ஐ காட் ஆஃப்டர் ஹெட் ஷேவையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி ஒரு vlog-ஆ வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ கம் லெட்ஸ் குவிக்லி ஜம்ப் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Q&A வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேட்டிருந்தாங்க எதுக்காக வந்து ஹெட் ஷேவ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஹெட் ஷேவ் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குலதெய்வம் டெம்பிளுக்கு வந்து வேண்டிட்டு தான் வந்து நான் ஹெட் ஷேவ் பண்ணியிருந்தேன். கம்மிங் டு த செகண்ட் கொஸ்டின், ஏன் கோயிலில் போயிட்டு மொட்டை போடலை, சலூனில் போய் மொட்டை போட்டிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எஸ்ங்க, ஆக்சுவலாக வந்துட்டு கோயிலுக்கு வந்து வேண்டியிருந்தோம் அப்படின்னா கோயிலில் போய் போடுறது தான் வந்து வழக்கம். பட் ஆக்சுவலி வாட்னா எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து எங்களோட ஓன் டெம்பிள். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு இன்டீரியர் வில்லேஜில் இருக்கிறதுனால வி டோன்ட் ஹாவ் ப்ராப்பர் ஃபெசிலிட்டி டு கோ அண்ட் டூ ஹெட் ஷேவ் அண்ட் ஆல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு கஸ்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ விச் வி ஹாவ் பீன் ஃபாலோயிங் ஃபார் இயர்ஸ். ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வழக்கம் வந்து என்ன பண்ணுவோன்னா, வீட்டிலேயே வந்துட்டு பார்பர் யாரையாச்சும் வர சொல்லிவிட்டு ஹெட் ஷேவ் பண்ணணும், இல்லைன்னா சலூன் போயிட்டு ஹெட் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த ஹேரை வந்து கலெக்ட் பண்ணி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி கொண்டு போயிட்டு கோயில் குளம், இல்லை கோயில் குளத்தில் வந்து தண்ணி இருந்தால் அதில் போட்டுருவோம், இல்லைனா கோயிலுக்கு பேக் சைடு ஒரு மரம் இருக்குது அதுக்கு கீழே வச்சுட்டு வந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோடய ஆன்சிஸ்டர் டைம்லேருந்தே ஃபார் செவரல் இயர்ஸ் இந்த கஸ்டம்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசன்னால தான் நான் வந்து கோயிலில் போயிட்டு மொட்டை போட முடியலை. இதே வேறு கோயிலுக்கு நான் வந்து ப்ரே பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து கோயிலில் போய் தான் மொட்டை போட்டிருப்பேன். பட் இதுதான் எங்களோட கஸ்டம்ஸ்ன்றதுனால ஐ வாஸ் நாட் ஏபிள் டு புட் மை மொட்டை இன் த டெம்பிள். அதுதாங்க ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. தேர்ட் கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஹேரை வந்து டொனேட் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சீரியஸாக இந்த டைம் வந்து நான் டொனேட் பண்ணலைங்க. ஆஸ் ஐ செட் ஏர்லியர் என்னோட டெய்டி டெம்பிளுக்கு வந்து வேண்டிட்டு அங்கே கொண்டு போய் வந்து வச்சாச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் இஃப் ஐ ஹாவ் எனி சான்சஸ் ஆஃப் டூயிங் ரீஷேவ்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னோடய ஹேரை வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்காக நான் கண்டிப்பாக வந்து டொனேட் பண்ணுவேன். ஃப்ரம் மை சைடு ஸ்மால் டைனி பார்ட் விச் ஐ கேன் டூ ஃபார் தெம். அண்ட் எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான். கண்டிப்பாக சான்ஸ் கிடச்சா ஐ டூ தட். ஃபோர்த் கொஸ்டின் வந்துட்டு would you like to do ரீஷேவ் அகெயின் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்குமே நான் வந்துட்டு ரீஷேவ் பற்றி நான் யோசிக்கலை. ஏன்னா இன்னும் வந்து எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகலை. இப்போ தான் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரோ ஆகிட்டு இருக்குது. ஸோ லெட் மந்த்ஸ் பாஸ் அவே, கொஞ்சம் நாள் ஆனதுக்கப்புறம் இஃப் டைம் பர்மிட்ஸ் ஆர் இஃப் எனி தாட்ஸ் ரிகார்டிங் திஸ் ரீஷேவ் ஹிட்ஸ் மை மைண்ட்னா கண்டிப்பாக வித்தவுட் எனி ஹெசிடேஷன் ஐ டூ ரீஷேவ். ஃபிஃப்த் கொஸ்டின் வந்துட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க ஹெட் ஷேவ் பண்ணுறப்ப? டிட் யூ க்ரை ஆர் ஸ்க்ரீம் அவுட் ஆர் டிட் யூ ஃபீல் டிஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு அழுகிற அளவுக்குலாம் இங்கே சீனே கிடையாதுங்க. ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ஹாப்பி ஐ டூயிங் திஸ். ஏன்னா நான் வந்து ஹெட் ஷேவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ண உடனே ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் தான் எனக்கு இருந்துச்சு. நான் போய் ஹெட் ஷேவ் பண்ணுற அந்த கேப் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த 2 நாளுமே வந்துட்டு ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் டு see myself in head shave. ஏன்னா எப்போவுமே முடியோட பார்த்து எனக்கே வந்து என்னை பார்க்க போர் அடிச்சு போச்சு. ஸோ வாட் ஐ தாட் ஹவ் மை நியூ லுக் வில் பி, நான் எப்படி இருப்பேன் அப்படின்ற ஒரு தாட் தான் இருந்துச்சு. எனக்கே என்னை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. மொட்டை போடுற அந்த தருணம் வந்து லிட்ரலாக எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க ரேசர் வச்சு ஒவ்வொரு சைடும் எடுக்கிறப்ப எப்போ தான் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஐ கேன் see the full look in the mirror அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். எக்ஸைட்மெண்ட் மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து இருந்துச்சு அந்த டைமில் டு see my new look in மொட்டை. Coming to the sixth point, how your family members reacted? Did they give permission to do head shave? How your friends and colleagues in office reacted to your head shave அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கீங்க.
எஸ்ங்க. என்னோட அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட ஹெட் ஷேவ் வீடியோலயே வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு செம்ம சிரிப்பு என்ன வந்து மொட்டையில பார்த்ததுக்கப்புறம். பிகாஸ் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் என்ன வந்து மொட்டையில பார்க்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரிப்பு. அண்ட் பப்பாவுக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு நான் எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நான் வந்து முடி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறது வந்து லிட்டரலா ஹி டசன்ட் லைக். ஸோ ஹெட் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் ஹி வாஸ் குவைட் ஹாப்பி வித் த திங். அண்ட் பெர்மிஷன் எப்படி வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து சொன்னேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஹெட் ஷேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே தி செட் ஓகே. எதுவுமே வந்துட்டு அவங்க வந்து அதுக்கு மறுத்தெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. அண்ட் கம்மிங் டு மை ரிலேஷன்ஸ், அவங்க எல்லாருமே வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு, ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு, அப்புறம் யூடியூப் வீடியோ பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்துட்டு எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் பொதுவாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த லுக் உனக்கு வந்து சூட் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, என்ன சொல்லாமல் கொள்ளாமல் வந்து லுக்கை மாற்றிட்டேன். எப்போவுமே வந்து ஷார்ட் ஹேர்ன்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ ஒரே தெரியாம மொட்டை அடிச்சிட்டேன் அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. பட் தே ஆல்சோ செட் இந்த லுக் இதுவுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் கம்மிங் டு மை கொலீக்ஸ் சைட், ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்னோட மொட்டை பார்த்துட்டு தே செட் இந்த லுக் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஈஸி டு மெயின்டைன். அண்ட் நாங்களுமே வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் மொட்டை போடுறதுக்கு, ஏன்னா இந்த சம்மருக்கு அதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் மை ஃபேமிலி சைட், ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சைட், அண்ட் ஃப்ரம் கொலீக் சைட், அண்ட் ஃப்ரம் யூடியூப் சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து எல்லாருமே, நிறையா பேர் இல்லை எல்லாருமே மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் எனக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். Coming to the 7th question, share your experience after the head shape. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஐம் ஸோ ஹாப்பிங்க. பிகாஸ் லிட்டரலாக எனக்கு வந்து ஷார்ட் ஹேர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இட்ஸ் வெரி ஈஸி டு மெயின்டைன். ஸோ எப்போவுமே நான் ப்ரிஃபர் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஹேர் தான். அதுக்காக லாங் ஹேர்னால் பிடிக்காதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எவ்ரி கேர்ள்ஸ் லவ் ஹேர், லாங் ஹேர். அண்ட் அவங்களோட ட்ரீமே வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்குமே லாங் ஹேர் ரொம்ப பிடிக்கும். எனக்குமே இருந்துச்சு லாங் ஹேர் when I was doing schooling. அப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸி டு மெயின்டைன் ஆச்சு. பிகாஸ் அம்மா தான் வந்து அப்போல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆயில் வைக்கிறது, ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுறது, ஸோ எல்லாமே அம்மா வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. பட் ஆஸ் ஐ க்ரோன் அப் எனக்கு வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஹேவிங் ஹேர் அண்ட் ஆல். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதான் சொல்கிறேன், மெயின் ரீசன் வந்துட்டு ஈஸி டு மெயின்டைன், அது அதிகமாக ஸ்வெட் ஆகாது, அதுதான் ஒரு மெயின் ரீசன். ஸோ எனக்கு எப்போவுமே ஷார்ட் ஹேர் பிடிக்கும் அப்படின்றதுனால ஹெட் ஷேவ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபஸ்ட்டு ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா எனக்கு ஃபுல்லாக தலையில் இருந்த ஒரு பெரிய பாரத்தை வந்து இறக்கி கீழே வச்ச ஒரு ஃபீல் தான் வந்து எனக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னோட டெய்லி ரொட்டீனில் வந்து என்னை ரொம்ப மேஜராக வந்து பாதர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து இப்போ இல்லை அப்படின்றதுனால எனக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக ரிலாக்ஸ்டாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அண்ட் ஐ லவ் மை செல்ஃப், சீயிங் மை செல்ஃப் இன் நியூ லுக்ஸ். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே வந்து என்னை நியூ லுக்கில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகும். இந்த சேம் ஃபீலிங் வந்து ஐ காட் டு இன் திஸ் மொட்டை லுக் ஆல்சோ. 8th question, why are you wearing head cap or scarf while going out? Do you feel shy to go out with your head shave அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சீரியஸ்லி நாட் அட் ஆல். ஐம் நாட் ஃபீலிங் எனி ஷை டு கோ அவுட் வித் மை மொட்டை பிகாஸ் ஐ ஜஸ்ட் லவ் மை மொட்டை ஃபார் எவர். எந்த ஷைனஸ்லாம் கிடையாது. த ரீசன் வை ஐம் வியரிங் த ஹெட் ஸ்கார்ஃப் வைல் கோயிங் அவுட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ட்ரிச்சியில் வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க. ஸோ நான் வந்து இந்த மொட்டையோடையே வெளியே போனேன் வித்தவுட் எனி ஸ்கார்ஃப்னால் டைரெக்டாக சூரிய பகவான் என் தலைக்குள்ளே இறங்கி எனக்கு பயங்கர ஹெட்டேக் வந்து வர ஆரம்பிச்சிடும். அண்ட் நைட் டைமில் வந்து நான் ஸ்கார்ஃப் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன், இஃப் ஐ கோ அவுட் சைட்னா ஐ யூஸ் டு ட்ராவல் பை கார். ஸோ காரில் ஏசி போகிறப்போ அந்த சில்னஸ்மே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தலைக்குள்ளே போயிட்டு ஒரு மாதிரி ஒரு மைக்ரைன் ஹெட்டேக் மாதிரி எனக்கு வர ஆரம்பிச்சிருது. ஸோ தட்ஸ் த மெயின் ரீசன் வை ஐம் வியரிங் ஹெட் கேப் அண்ட் ஹெட் ஸ்கார்ஃப். ராதர் தேன் தட் ஹெட் ஷேவோட எனக்கு வெளியே போகிறதுக்கு எந்த தயக்கமும் கிடையாது, எந்த ஷைனஸுமே கிடையாது. ஐ சீரியஸ்லி ஃபீல் ஸோ happy to go out with mottai, and because I love myself in mottai, so I'm not at all bothered what others think or what others say. அதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எப்படி இருக்கோமோ நமக்கு அது பிடிச்சா போதும், அடுத்தவங்களுக்கு அது பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பிகாஸ் we cannot satisfy everyone in all the aspects, so that's not the reason. And I'm not feeling any shy out of I'm not feeling shy to go out with my mottai. So this is the reason why I'm using my head scarf and head cap while going out.
லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் எனக்கு வந்து கமெண்ட்ஸ்லேயே ரொம்ப வந்து ஆக்வர்டாக ஃபன்னியாக இருந்த ஒரு கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஹே மூதேவி, வியூஸ்க்காக தான் மொட்டை போட்டியா கன்றாவி அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஃபார் their ப்ரைவசி ரீசன் ஐ ஹேவ் blood their நேம். உங்கள் கொஸ்டினுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேங்க. ஏன்னா நிறைய வந்து கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன். இப்போ உங்கள் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணலன்னா தட்ஸ் நாட் அட் ஆல் ஃபேரில். நீங்கள் வந்துட்டு என்னை திட்டுறதா நினச்சிட்டு நீங்கள் என்னை வந்து ப்ரேஸ் தான் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இது வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லுவாங்க, ஏய் மூதேவி அப்படின்னு வந்து திட்டுவாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மூதேவி அப்படின்றதே வந்து ஒரு பேட் வேர்ட் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கிடையாது. அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆக்சுவலாக வீட்டில் வந்து முன்வாசல் வந்து ஸ்ரீதேவி, பின்வாசல் வந்து மூதேவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பின்வாசல் வழியாக தான் அந்த பேட் வைப்ஸ்லாம் என்ட்ரு ஆகும் வீட்டுக்குள்ளே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் இட்ஸ் நாட் லைக் தட். ப்ரீவியஸாக அந்த நெட்டில் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கூகுளில். அப்போல்லாம் வந்துட்டு ஸ்ரீதேவி அப்படின்றவங்க வந்துட்டு த காட் ஆஃப் ஃபினான்ஸ், அதாவது வந்து மணி கொடுக்கக்கூடிய, செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னா ஸ்ரீதேவி. அண்ட் கம்மிங் டு மூதேவி அப்படின்றது வந்து பேட் வேர்டாக நம்ம எல்லாருமே இப்போ தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக மூதேவி இஸ் நாட் தட். மூதேவி அப்படின்றது வந்து மூத்த தேவி, அதாவது தேவிகள் எல்லா கடவுளுக்குமே வந்து ஒரு மூத்த கடவுளாக வந்து தான் நம்மளோட ஆன்சிஸ்டர் பீரியட்லலாம் வந்துட்டு அந்த மூதேவி அப்படின்ற ஒரு அம்மனை வந்து வழிபட்டிருக்காங்க. ஆக்சுவலாக மூதேவின்றவங்க வந்துட்டு அவங்களும் வந்து ஒரு அம்மன் தான். ஸோ அவங்கள வந்துட்டு அவங்களுக்குமே இப்போ வந்து டெம்பிள்லாம் இருக்குது நம்ம ஊரில். ஸோ அவங்கள வந்து வழிபட்டிருக்காங்க. ஸோ தெரிஞ்சோ தெரியாமலையோ நீங்கள் வந்து மூதேவின்னு போட்டது ரியலி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வியூஸ்க்காக தான் மொட்டை அடிச்சியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக அதுக்காக தான் நான் அந்த கமெண்ட் ஆக்சுவலாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக வியூஸ்க்காகலாம் போய் யாராவது மொட்டை போடுவாங்களாங்க. ரெண்டாவது இந்த வீடியோஸ்க்கு வந்து இவ்வளோ வியூஸ் வரும்னு நானே நினச்சி பார்க்கல. எனக்கே இது ஒரு சர்ப்ரைஸ் தான். நானும் 2 இயர்ஸாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்துக்குமே வந்து வியூஸ் வரும் குவைட் காமன். ஏன்னா நம்ம என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக போட்டதுக்கு எல்லாமே வியூஸ் வரும். நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே வந்து பேசுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் இட் வாஸ் வெல் அண்ட் குட், இட் வாஸ் கோயிங் குட். வியூஸ்க்காகன்னு சொல்லி எந்த யூடியூபர்ஸுமே வந்து ஒரு பர்டிகுலர் வீடியோவை அப்லோட் பண்ணவே முடியாதுங்க. அதுதான் உண்மையான ஃபேக்டர். ஆக்சுவலாக ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அதை வந்து பார்த்து வேணால் நம்ம போடலாம். பட் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து வியூஸ் வந்து போகுமா அப்படின்னு கேட்டால் எந்த யூடியூபருக்குமே கண்டிப்பாக தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா த வே த பீப்புள் see தட் வீடியோ, எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை பேர் அந்த பர்டிகுலர் வீடியோ ஷேர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் அந்த பர்டிகுலர் வீடியோ எவ்வளோ டைமுக்கு வந்து வாட்ச் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது யூடியூப்பில். ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் ஒரு யூடியூபோட வீடியோ வந்து மில்லியன் வியூஸ்க்கு போகிறது, இல்லை 0 வியூஸ்லேயே இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடியோவை எடுத்தால் நம்ம வந்து மில்லியன் வியூஸ்க்கு போயிடலாம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நானும் கண்டிப்பாக இது மாதிரி நினச்சலாம் பண்ணேன். ரெகுலராகவே நான் செய்யக்கூடிய ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயங்கள், இப்போ கோயிலுக்கு போகிறது, இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் நல்லா ஷேர் பண்ணால் அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை நான் என்னோடய சேனலில் வந்து எப்போவுமே ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி நினச்சி தான் நான் இந்த ஹெட் ஷேர் வீடியோவுமே ஐ வாண்ட் டு அப்டேட். அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணேன். மித்தபடி வியூஸ் போவோம் அப்படின்றதுக்காகலாம் வந்து நான் என்னோட முடியை வந்து தானம் பண்ணலைங்க. தட்ஸ் நாட் அட் ஆல் த ரீசன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டேக்கிங் அ மொமெண்ட் டு கமெண்ட் இன் மை யூடியூப் சேனல். உங்களோட நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்குமே நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Yes, that's all. We are coming to the end of the vlog today. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே வந்து நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ டென்ட் லீவ் எனி கொஸ்டின் நினைக்கிறேன். யூஸ்வலாகவே யூடியூப் கமெண்ட் பாக்ஸ்லேயுமே சரி, இன்ஸ்டாகிராம்லேயுமே நவ் அண்ட் தென் நான் யார் என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஸோ சாரி ஃபார் தேட். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட் ஆகும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.